ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் அன்னைக்கு எனக்கு ஃபுல் டே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் மார்னிங் ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி பாப்பாங்களுக்கு ஹாஃப் அ டே தான். அதனால் லஞ்ச் பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சால் போதும் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக கடலை சட்னியும் தோசையும் ஊற்றிட்டேன். சட்னியை வதக்கிக்கிட்டே சாம்பாருக்கு பருப்பு, அதுக்கப்புறம் குட்டி பொட்டேட்டோ ஃப்ரைக்கும் எடுத்து வச்சுட்டேன். பசங்களுக்கெல்லாம் ஊற்றி வச்சுட்டு எனக்கும் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசையாக ஊற்றாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊத்தப்பமாக ஊற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி சிம்பிள் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணங்காட்டியும் பசங்களும் தலையெல்லாம் சீவி ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட வந்துட்டாங்க. அவங்க சாப்பிட்டு கிளம்புன பிறகு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் விளக்கேற்றிட்டு பால் மட்டும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டேன். பரணி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுனால நேற்று மதியமே பூஜை செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரங்கள் எல்லாமே கழுகி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக டஸ்டிங் பண்ணிவிட்டு மாப் பண்ணி வச்சுட்டேன். அதனால் இன்றைக்கி டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆனுச்சு. அகல் ஒரு 7 மட்டும்தான் எடுத்து கழுகி வச்சுருந்தேன். ஏன்னா நேற்று பரணி தீபத்துக்கு 5, அதுக்கப்புறம் நிலவாசலுக்கு 2 சேர்த்து 7 மட்டும் எடுத்து தான் கழுவி வச்சுருந்தேன். மற்ற அகல்லாம் கழுவணும். அந்த ஒரு வேலை தான் பெண்டிங் இருக்குது. இந்த விளக்கு தான் கார்த்திகைக்கு நான் எப்போவும் யூஸ் பண்ணுவேன். நம்ம பொருத்தி வச்ச பிறகு நல்லா தொடச்சிட்டு விளக்கிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாவே அடுத்த தடவை நமக்கு அதிகமாக வேலை இருக்காது. இது எங்கள் மாமியார் யூஸ் பண்ணது. இப்போ நம்ம இதை கழுவிட்டு நம்ம பொருத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கவே இப்படி இருக்குது. நல்லா தேய்ச்சிட்டோன்னா நல்லா ஆகிடும்னு நினச்சி எடுத்து வச்சுருக்கேன். நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு சைடு பருப்பை வேக வச்சுட்டு ஒரு சைடு உருளைக்கிழங்கையும் வேக வச்சுட்டேன். சாம்பாருக்கும் ரசத்துக்கும் தேவையான புளியை ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். எப்பவும் வீக் டேஸில் மார்னிங்கே சமைச்சிருவோம். இன்றைக்கி லேட்டாகவும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது. டீயை போட்டு குடிச்சிட்டு சைட் பை சைடு சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கான மெனு பச்சை மொச்சை போட்டு சாம்பார், அப்புறம் குட்டி பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் இஞ்சியும் போட்ட ரசம், அப்பளம். அவ்வளோதான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ரசமும் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இங்கே சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மொச்சக்காய் சீசன் இல்லைங்களா? இந்த மொச்சக்காவை போட்டு சாம்பார் வச்சு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மொச்சக்காவை பயன்படுத்தி பிதிக்கி போட்டு குருமாவும் வைக்கலாம். அதே நேரத்தில் புளிக்குழம்பும் செய்யலாம். நான் சமைச்சிக்கிட்டே விழுந்த பாத்திரங்களெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். சாப்பிடும்போது அப்பளம் பொரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். சாப்பிட்றதுக்குள்ளே இந்த குட்டி குட்டி விளக்கெல்லாம் விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கி வச்சுருக்கேன். ஸ்கூல் முடிஞ்சு பசங்களும் வந்துட்டாங்க. நானும் பாப்பாங்களும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். இப்போது டைம் 3:30 ஆகுது. நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம ஈவினிங் சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு கார்த்திகை பொரி செய்யணும் இல்லைங்களா? அதுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த கார்த்திகை பொரியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சலிச்சுக்கிட்டோன்னா அதில் நிறைய தூசி இருக்கும். அதனால் ஓட்டையாக இருக்கும் பார்த்திங்களா? அந்த ஜல்லடை பயன்படுத்தி சலிக்கணும். நான் அதுக்கு பதிலாக இதை எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் 1 கப் அளவுக்கு நுணுக்கி வச்சுருக்கேன். 1 கப் வெல்லத்துக்கு 4லேருந்து 5 கப் அளவு நம்ம பொரி சேர்த்துக்கலாம். தேங்காவை கீத்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவை கொஞ்சம் பூக்கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் எடுத்து வைக்க சொன்னேன். அழகாக அந்த மாதிரி உதுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ரெட் கலரில் ரோஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி பெரிய ரோஸ் வாங்கிட்டு சொன்னால் அந்த மாதிரி குட்டி ரோஸாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதை உதுத்து நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி முழுசாக வைக்க சொல்லிட்டேன். அழகாக ஒவ்வொன்றா பாப்பா பிரித்து ரெடி பண்ணி வச்சுட்டா. பூவால் டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு அந்த நேரத்தில் திருவண்ணாமலை லைவ் போட்டிருந்தாங்க. இன்னும் தீபம் ஏற்றலை, பட் சாங்கெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அதை கேட்டுக்கிட்டே விளக்குக்கு போட்டு வச்சுட்டு திரியெல்லாம் போட்டுட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி பண்டிகை நேரத்தில் இந்த பூஜை வேலைகளாக செய்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்ரத்தையாக செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே செய்வேன். பிரசாதம் ரெடி பண்ணிவிட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின பிறகு நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றுறது வழக்கம். நானும் அந்த மாதிரி தான் திருவண்ணாமலை தீபம் ஏற்றின பிறகு வீடுகள்லாம் தீபம் ஏற்றிட்டு ரொம்பவே சிறப்பாக கார்த்திகை தீப திருநாளை எங்கள் வீட்டில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம்.
சுவாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். பசங்கள்லாம் வந்து எக்ஸாம் இருக்கிறதுனால வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டுமே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நீங்களும் உங்கள் இல்லங்களில் தீப திருநாளை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருக்கிற பூவை வச்சுட்டு இந்த மாதிரி சிம்பிளாக டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இந்த டெக்கரேட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் திருச்சியிலையும் வந்துட்டு மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில்லையும் தீபம் ஏற்றுவாங்க. அதே மாதிரி வந்து உய்யக்கொட்டான் திருமலையில் இருக்கிற உஜ்ஜீவநாத சுவாமி கோயில்லையும் தீபம் ஏற்றுவாங்க. இந்நேரம் வந்து அங்கே தீபம் ஏற்றிருப்பாங்க. அந்த தீபத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு தான் கிளம்பிட்டேன். கோயிலுக்கும் வந்தாச்சு. இது வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு. இந்த படி வழியாக ஏறி போயிட்டு தான் சுவாமி அம்பாள் எல்லாமே தரிசனம் பண்ணணும். கொஞ்சம் படி தான் இருக்குது, ஈஸியாக ஏறிடலாம். கீழேயே வந்து முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. அந்த படி வழியாக மேலே ஏறினோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரியறது இந்த கொடிமரம் தான். கோயிலுக்குள்ளே போயிட்டு என்னால் வந்து அவ்வளோவா வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. இது வழியாக தான் நம்ம சிவன் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் போகணும். இதுக்கு மேலே தான் தீபம் ஏற்றியிருந்தாங்க. இங்கே கோயில்லையும் நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாமி அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு பிரகாரம் சுற்றி வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வந்தோம். பௌர்ணமி அன்னைக்கு வந்து இந்த மலையை வந்து கிரிவலம் வருவாங்க. அந்த பாதையை மட்டும் என்னால் சுற்றி வர முடியல, ஏன்னா ரொம்ப இருட்டிருச்சு. சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது சுவாமியையும் அம்பாளையும் வந்து வீதி உலா கொண்டு போயிட்டு கோவிலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதையும் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து மதியம் வச்சதே கொஞ்சம் இருந்துச்சு. பசங்களும் வந்து ஈவினிங் பொரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுனால லைட்டாக போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்ததே வந்து ஹீட் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டோம். ரொம்பவே டயர்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் டின்னர் முடித்த பிறகு நாளைக்கு மார்னிங் வந்து பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும். அதனால் ஆஸ் யூஷுவல் வந்து நைட் டைம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் டியூஸ்டே ஃபுல்லாக என்னோடய ஒர்க் இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.